பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப்பிடுறா கண்ணா. சொல்லு, சாப்பிடு கண்ணா. அதோ அதோ நிலா பாரு, பெரிய நிலா பாரு. நிலா புடிச்சு தட்டுமா? சாப்பிடுறியா? ஏய் நிலா, வா 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 வா. ஏய் பாப்பா சாப்பிடணும்ல. ஐயோ நிலா கிட்ட வருது பாருடா. அதோ நிலா பாரு. சாப்பிடுறா கண்ணா. ஐயோ கிட்ட வந்துச்சு பாரு நிலா. சாப்பிடுறா கண்ணா. என்னடா அழகுடா. பைத்தியம் எந்த குழந்தைய பார்த்தாலும் தூக்கிட்டு ஓடுது. பைத்தியத்தை சாகடிச்சாதான் நமக்கு நிம்மதி. அடிக்கடா. எனக்கு நீ வேணும்மா, நீ வேணும். நான் அடிக்கலன்னு வச்சுக்க, அவங்கெல்லாம் உன்னை அடிச்ச கொன்னு போட்டிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. அதனாலதாம்மா நான் உன்னை அடிச்சேன், அதனாலதான் அடிச்சேன். இனிமே அடிக்க மாட்டேமா, இனிமே ஒன்னு அடிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? அவன்தான். டேய் கிழவா, டேய் எங்கடா, எங்கடா டேய், டேய் 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 டேய், உனக்கெல்லாம் எதுக்குடா மாச சம்பளம்? சாப்பாடு, அப்பப்ப தண்ணி அடிக்கிறது, காசு. எங்க அம்மா பாத்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை? வேற என்ன வேலை? அது உங்க அப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு லோலோன்னு அலையறல்ல. அதான் 20 வருஷமா அதே போய் சொல்லி சொல்லி என்ன ஏமாத்துறது போதும். சொட்ட சொட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிடா கண்டுபிடிச்ச? இந்த மூஞ்சி வச்சுதான், இந்த மூஞ்சி வச்சுதான், இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டுதான் ஆண்டவன் அவனுக்கு கொடுத்த மூஞ்சியை தானே எனக்கும் கொடுத்துருக்கான். இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டுதான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு கல்யாணமாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு பார். அவனுக்கு இதே மூஞ்சிதான், அவனுக்கு இதே மூஞ்சிதான். எங்கடா பார்த்த? இதே ஊர்லதான். ஆனா இவ்வளோ வருஷமா உன் கண்ணில் படாதவங்க என் கண்ணில் பட்டாங்களே. எதுக்கு சொல்றா? எதுக்கு? சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா மேல வச்சிருக்க கொலவெறி, அதை தீர்த்துக்கிறதுக்கா? பின்ன பின்ன எங்க அம்மா இந்த நினைவுக்கு ஆளாக்கணுமே சும்மா விட சொல்றியா? சொல்றா, சும்மா விட சொல்றியா? போட்டு தள்ளிட்டியா? இல்ல தப்பிச்சிட்டான். இல்ல 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 இல்ல, நான் தான் தப்பிக்க விட்டேன். ஏன்னா நான் மாட்டக்கூடாது பார். நான் மாட்டினா அப்புறம் எங்க அம்மாவுக்கு. அதான் நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன். அவனை கொன்னு அவன் புள்ள இருக்கானே, அதான் பாசத்துக்குரிய புள்ள, அவன் மேல பழிய போடுறதுக்காகத்தான் நானே அவனை தப்பிக்க விட்டேன். அதான் முதல்ல அவன் பையனை பைத்தியமாக்கினேன், பைத்தியமாக்கிட்டேன். நீயே ஒரு பைத்தியக்காரன் சைக்கி, நீ அவனை பைத்தியமாக்கிட்டியா? அடிச்சி நம்புடா கிழவா. போய் மென்டல் ஹாஸ்பிட்டல பாரு. அவங்க அப்பா எப்படி எங்க அம்மாவை பைத்தியமாக்குனானோ அதே மாதிரி அவன் புள்ளைய நான் பைத்தியமாக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி அவன் புள்ளைய பார்த்து இன்னைக்கு அந்த கிழவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்கணும் தெரியுமா? தெரியுமா? ஆனா நான் குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவன் உனக்கு துரோகம் பண்ணவனை பழி வாங்கிட்டாமா. ஆமாமா, ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா.
அவன் காலம் போயிடுச்சு. ஆனா நான் விட மாட்டேமா. அவனை கொன்னுட்டு அவன் பையன் மேல பழைய போட்டுட்டு டேய் மடையா, தோ இவனையும் தீத்துட்டு நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போய் சந்தோஷமா இருப்போம். என்ன? டேய் உங்க அப்பனை கொல்ல போறியோ இல்லையோ, உங்க அம்மாவை கண்டிப்பா சாவடிக்க போறடா நீ. என்னடா முறைக்கிற? அவன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நீ ஊட்டாம சாப்பிட மாட்டேன்னு தெரியாது உனக்கு? முண்டம் புறம்போக்கு பாக்குறான் பாரு, மூஞ்சி மகனையும். ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? நான் செத்து போட்டா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? எந்திரா ஜனனி வந்திருக்கா. எந்திரா போடா யூஎஸ் போயிட்டா. எந்திரா வந்துருக்காடா. இங்க என்ன பண்ற? யூஎஸ் போல. ஏய் என்னடி ஆச்சு? ஏய் அக்காவை கூட்டிட்டு வர சொன்னா நீ அங்க என்னடி பண்ற? ஐயோ ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லடி. நான் என்னோட பாஸ்போர்ட்டை மட்டும்தான் எரிச்சேன். நான் எத்தனை வருஷமோ எதுக்குடி எரிச்ச? எதுக்குடி எரிச்ச? எதுக்கு எரிச்ச? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். அம்மா, நான் ராமன் ஒரு பையனை லவ் பண்றேன். நான் உங்க கூட யூஎஸ் வரலன்னு சொன்னா நீங்க என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவீங்க. நீங்க 3 பேரும் போங்க, நான் வரல. அம்மா அம்மா ஸ்டேஷன்லேருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எங்களுக்கு பிஎம் ரிப்போர்ட் வந்திருக்கு மேடம். சார் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ல சார். இப்போ 2 நாள் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. முடிஞ்சா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க, இல்லை நாங்கள் கூட வரோம். கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க. சரிங்க சார்.